Sixth question, using session formula, show that the points A of 7, minus 5, B of 9, minus 3 and C of 13, 1 are collinear. அதாவது ஏசி பிசி ஏசி அப்படின்னு 3 லைன் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணி அதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கணும்னா, ஏதாவது 2 வேல்யூ ஆட் பண்ணும்போது தேர்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்ஸ் 3 கொலினியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏபி லைன் செக்மெண்ட். அப்போ x1 ஈக்குவல் டு 7, y1 ஈக்குவல் டு -5, x2 ஈக்குவல் டு 9, y2 ஈக்குவல் டு -3. டிஸ்டன்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். Distance between 2 points. இதுக்கான formula root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square, which is equal to root of x2 oda value 9 minus x1 oda value 7 the whole square plus y2 oda value -3 minus y1 oda value -5 the whole square, which is equal to root of 9 minus 7 oda value 2, so 2 the whole square plus -3 minus minus plus, so plus 5 the whole square, which is equal to root of 2 square plus -3 plus 5 oda value plus 2, so plus 2 the whole square, which is equal to root of 2 square oda value 4, 2 square oda value 4, so 4 plus 4, which is equal to root 8. So root 8க்கான வேல்யூ 2 root 2. இதுதான் ஏபி அப்படின்றதுக்கான டிஸ்டன்ஸ். அடுத்தது இதே மாதிரி பிசியை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறோம். அப்போ x1 ஈக்குவல் டு 9, y1 ஈக்குவல் டு -3, x2 ஈக்குவல் டு 13, y2 ஈக்குவல் டு 1. அப்போ பிசி லைன் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square, which is equal to root of 13 minus 9 oda value 4, so 4 square plus 1 minus minus plus, so 1 plus 3 the whole square, which is equal to root of 4 square plus 1 plus 3 oda value 4, so the 4 square, which is equal to 4 square oda value 16. திரும்ப 4 ஸ்கொயர் இருக்கனால 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. ஸோ ரூட் ஆஃப் 16 + 16 ஈக்குவல் டு ரூட் 32. இப்போ ரூட் 32ஓட வேல்யூ என்னென்னா 4 root 2. ரூட் 32ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 1s are 2, 2 6 are 12, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. ஸோ 2 2 நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது 2 2க்கு ஒரு 2 இன்ட்டு இன்னும் 2 2க்கு ஒரு 2, அப்போது 4ன்னு வந்துடும். தனியாக ஒரு 2 இருக்கனால 4 root 2. ஸோ 4 root 2. இதுதான் பிசிக்கான டிஸ்டன்ஸ். அடுத்தது ஏசிக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏசி லைன் செக்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ x1 y1ஓட வேல்யூ பார்ப்போம். x1 7, y1ஓட வேல்யூ -5, x2 ஈக்குவல் டு 13, y2 ஈக்குவல் டு 1. ஸோ மிட் பாயிண்ட் பார்ப்போம். AC line segment equal to root of x2 minus x1, 13 minus 7 the whole square plus y2 minus y1, 1 minus minus 5 the whole square, which is equal to 13 minus 7 oda value 6, 6 square plus 1 minus a minus a plus, so 1 plus 5 the whole square, which is equal to root of 6 square plus 1 plus 5 oda value 6, so 6 square, which is equal to root of 6 square oda value 36 plus 6 square oda value 36, which is equal to root 72. இப்போ root 72க்கான வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். 2 3s are 6, 2 6 are 12, 2 1s are 2, 2 8s are 16, 2 9s are 18, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ 2 3க்கு ஒரு 3 இன்ட்டு 2 2க்கு ஒரு 2, அப்போ 6என்ற வேல்யூ வரும். தனியாக ஒரு ரூட் 2 இருக்கனால 6 root 2. இதுதான் ஏசி லைன் செக்மெண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ். இப்போ ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஏதாவது 2 வேல்யூவை ஆட் பண்ணும்போது நமக்கு 3வது வேல்யூ என்னன்றதுக்கு தெரியணும். இப்போ ஏபிக்கான டிஸ்டன்ஸ் என்னென்னா
2 root 2, BCக்கான distance 4 root 2. இப்போ இதில் பார்த்தோன்னா AB BC இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணும்போது ஏசிக்கான வேல்யூ வந்துடுது. ஸோ AB லைன் செக்மெண்ட் ப்ளஸ் BC line segment equal to AC line segment. Therefore, A, B, C are collinear. Seventh sum, a line segment AB is increased along its length by 25% by producing it to C on the side of B. If A and B have the coordinates minus 2, minus 3 and 2, 1, then find the coordinates of C. So AB no line segment இருக்கு, அதோட points minus 2, minus 3, 2, 1. இதில் B என்ற பாயிண்ட்ல இருந்து 25%க்கு இந்த லைன் செக்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது C என்ற பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது, அது x2, y2. இப்போ நம்ம C என்ற கோஆர்டினேட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ பியிலேருந்து இந்த பக்கம் 25% எடுக்கிறதுனால நம்ம பியிலேருந்து லெஃப்ட் சைடுக்கும் ஒரு 25% கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட்டு தான் x1, y1. இப்போது பிக்கும் பிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ 1ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போது ஏபிக்கான ரேஷியோ என்ன வரும், ஏபிக்கு நடுவில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கும், என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா பிபியை விட 3 மடங்கு இருக்குது, அதனால் 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரேஷியோ 3:1. இப்போது ஏபி கன்சிடர் பண்ணி நம்ம P of x, y என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏன்ற பாயிண்ட் -2, -3, பின்ற பாயிண்ட் 2, 1. இதில் x1 ஈக்குவல் டு -2, y1 ஈக்குவல் டு -3, x2 ஈக்குவல் டு 2, y2 ஈக்குவல் டு 1. P of x, y இதுதான் நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். m/n என்னன்னா 3:1. Section formula P of x, y equal to m x2 plus n x1 by m plus n, m y2 plus n y1 by m plus n. ஸோ இதில் m-ஓட வேல்யூ 3, ஸோ m x2ஓட வேல்யூ 2 plus n x1, n-ஓட வேல்யூ 1, x1ஓட வேல்யூ -2 by m plus n, அதாவது 3 plus 1, m y2, m-ஓட வேல்யூ 3, y2ஓட வேல்யூ 1, ஸோ m, ஸோ 3 into 1 plus n y1, n-ஓட வேல்யூ 1, y1ஓட வேல்யூ -3 by m plus n, அதாவது 3 plus 1, equal to 2 3s are 6, -2 into plus 1 ஓட வேல்யூ -2 by 3 plus 1 ஓட வேல்யூ 4, 3 1s are 3, 1 into -3 -3 by 3 plus 1 ஓட வேல்யூ 4, which is equal to 6 minus 2 ஓட வேல்யூ 4, so 4 by 4, 3 minus 3 ஓட வேல்யூ 0, 0 by 4, so 4 4 cancel ஆகிடும். அப்போது 1, 0 by 4 ஓட வேல்யூ 0. இதுதான் Pன்ற பாயிண்ட்கான கோஆர்டினேட்ஸ். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம B பிசியோடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி சியோடைய வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். B is the midpoint of PC. Pன்ற பாயிண்ட் 1, 0. ஸோ இதுதான் x1 equal to 1, y1 equal to 0. C x2, y2. அதாவது x2 equal to x2, y2 equal to y2. பிசிக்கான மிட் பாயிண்ட் பின்னு நமக்கு தெரியும். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. 2, 1 equal to x1 ஓட வேல்யூ 1 plus x2 ஓட வேல்யூ x2 by 2, y1 ஓட வேல்யூ 0 plus y2 ஓட வேல்யூ y2 by 2. இப்போது x கோஆர்டினேட் x கூடையும் y கோஆர்டினேட் y கூடையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். 1 plus x2 by 2 equal to 2, 0 plus
y2 by 2 equal to 1. ஸோ இந்த 2 ஆப்போசிட் சைடு காமிச்சிடலாம். அப்போது 1 ப்ளஸ் x2 equal to 2 into 2. ஸோ x2 equal to 2 2s are 4. இந்த ப்ளஸ் 1 ஆப்போசிட் சைடுக்கு வரும்போது -1ன்னு வந்துடும். அப்போ x2 equal to 3. அடுத்தது இந்த y-க்கான கோஆர்டினேட் பார்க்கலாம். 0 + y2 equal to 1. இந்த 2-ஐ வந்து ஆப்போசிட் சைடுக்கு அனுப்பும்போது into 2ன்னு மாறிடும். ஸோ 0 + y2ஓட வேல்யூ y2. ஸோ y2 equal to 1 into 2ஓட வேல்யூ 2. இதுதான் y2. Cன்ற பாயிண்ட்டு x2, y2 என்னென்னா 3, 2. ஸோ இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. அடுத்த எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.